வணக்கம் மக்களே. தமிழ் காதலியின் ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது எழுத்தாளர் தமிழ் காதலி சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தியின் தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகங்கள் 53 மற்றும் 54. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தி. தேவ ராட்சசனின் கோபமான வார்த்தைகளை கேட்டு அதன் பிறகு சாணக்கியன் எதுவும் பேசவில்லை. அமைதியாக வெளியே வேடிக்கை பார்க்க துவங்கிவிட்டான். அவனின் அமைதியைக் கண்டு மேலும் ஏளனமாக உதடு வளைத்த தேவராட்சசன், என்ன சாணக்கியா, பேச முடியல போல, உண்மை நெஞ்ச குத்துதோ என்று அவன் மீண்டும் அவனை தூண்டும் விதமாக பேச, ஜஸ்ட் ஸ்டாப் இட் தேவராட்சசா, ஏற்கனவே நான் செம்ம கடுப்பில் இருக்கேன். இன்னும் அவள் பேசின வார்த்தைகள் என் காதுக்குள்ளே அப்படியே தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவளுக்கு ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி நான் தெரிஞ்சேன். ஆனால் இப்போது அவள் பேசுகிற வார்த்தையை என்னால் ஏற்றுக்கவே முடியல. என் மனசு எவ்வளவு வலிக்குது தெரியுமா? அந்த வழி உனக்கு எங்கேருந்து புரிய போகுது என்று அவன் கூற, இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு தானே என் கூட சேர்ந்து நெஞ்ச நிமித்திக்கிட்டு நின்ன. இப்போ மாமா பொண்ணு மூச்சை தூக்கிட்டு போனோடனே ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க. நீ ஒரு ஆம்பளை பையன் தானே, இப்படி ஒப்பாரி வைக்க உனக்கு வெக்கமா இல்லை என்று ஏளனம் வழிந்தோடும் குரலில் தேவராட்சசன் கூற பொங்கி விட்டான் சாணக்கியன். டேய், வாயை மூடுடா, அப்புறம் ஏதாவது பேசிடுவேன் என்றான் சாணக்கியன் ஆக்ரோஷமாக. அடுத்த நொடி தேவராட்சசன் தன் இரும்பு கரம் கொண்டு சாணக்கியின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டிருந்தான். ஆனால் காரை ஓட்டுவதில் எவ்வித தடுமாற்றமும் இல்லை அவனுக்கு. அவன் தன்னை அடித்ததைக் கண்டு கன்னத்தை தேய்த்து கொண்டு முகத்தில் எவ்வித உணர்வையும் காட்டாமல் சாணக்கியன் அவனை முறைத்து கொண்டிருக்க, நான் உன்னோட அண்ணன், உன்னோட வயசில் பெரியவன், மரியாதை கொடுக்காம பேசின அவனை வாயை உடச்சிருவேன் என்றான் பற்களை கடித்த வண்ணம் கண்கள் சிவக்க தேவராட்சசன். அவனின் வார்த்தைகளில் வெடுக்கென்று முகத்தை திருப்பிக் கொண்ட சாணக்கியன், அண்ணன் தான், ஆனால் உனக்கும் எனக்கும் நடுவில் ஒன்றும் 10-15 வயசு வித்தியாசம் இல்லை. என்னை விட 1 வயசு பெரியவன் நீ, அதுக்கு எதுக்குடா இவ்வளோ பில்டப் கொடுக்குற என்று சட்டையின் காலரை இழுத்து விட்டு கொண்டு நன்றாக சீட்டில் சாய்ந்து அமர்ந்த வண்ணம் சாணக்கியன் பேச அதில் பற்களை கடித்த தேவராட்சசன் எதுவும் பேசவில்லை. காரை ஓட்டுவதில் தான் கவனமாகினான். ஆமாம், எதுக்கு எப்போ பார்த்தாலும் நம்ம கூட பாடி கார்ட்ஸுங்கிற பேரில் இத்தனை பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க? நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு நம்மளே பார்த்துக்க மாட்டோமா? இவனுங்கெல்லாம் கூட வர்றதை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது. முதல்ல இவனுங்களெல்லாம் வேலையை விட்டு நீ தூக்கு என்று கோபமான குரலில் சாணக்கியன் கூற அதில் அவன் புறம் திரும்பி அவனை ஒரு ஆக்ரோஷ பார்வை பார்த்த தேவராட்சசன், இவனுங்க ஒன்றும் சாதாரண பாடி கார்ட்ஸ் கிடையாது. தேவராட்சச படன்னு சொன்னாலே உலகமே நடுங்கும். என் ஆட்களுக்கு அவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். சாதாரண பாடி கார்ட்ஸ் மாதிரி இவனுங்க இருக்க மாட்டானுங்க, அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்லை, இவனுங்க எப்போவும் இவன் கூட தான் இருந்தாகணும், வேற வழி கிடையாது என்று தேவராட்சசன் அழுத்தமான குரலில் கூற, இவனுங்களை கூட வச்சுக்கிட்டு தான் நீ பெரிய டான்னு ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கியா என்றான் ஏளனமாக சாணக்கியன். அதில் மீண்டும் அவன் கன்னத்தில் பொலிர் என்று ஒரு அறை வைத்த தேவராட்சசன், இவனுக்கு இல்லைனாலும் நான் ராட்சசன் தான்டா. இந்த ஏரன் தேவராட்சசனோட பேரை கேட்டாலே அட்டம் போய் நடுங்கும் என்று வார்த்தைகளில் ஆங்காரம் பொங்க அவன் கூற அதை கேட்டவன், ஆமாம், எல்லாரும் பேரை சொன்னாலே கால் நடுங்கி கீழே விழறானுங்களே, அந்த பயத்தை எப்படி தான் எல்லாருக்கும் உருவாக்கி வச்சானோ இவன் என்று உள்ளுக்குள் நினைத்து கொண்டான் சாணக்கியன். ஆனால் வாயை திறந்து அதை வெளியே கூறவில்லை. அவங்க கண்ணுக்கு நீ ராட்சசனா தெரிகிற, ஆனால் என்கிட்ட மட்டும் எதுக்கு இவ்வளோ சாதாரணமாக பழகுற, அது எப்படி என்று ஒற்றை புருவம் உயர்த்தி சாணக்கியன் தன் சந்தேகத்தை தீர்த்து கொள்ளும் வகையில் அவனிடம் வினவ அதில் திரும்பி அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் சாலைப்புறம் தன் கவனத்தை திருப்பிய தேவராட்சசன், என்னோட குணத்தில் பாதி உன்கிட்ட இருக்கு, அந்த ஒரு ரீசன் மட்டும்தான் என்றான் இரும்பு குரலில். அப்போ நான் உன்னோட தம்பிங்கிற பாசத்தினால தான் நீ என்கிட்ட இப்படி சாதாரணமாக பேசுறியா என்று கோபமாக சாணக்கியன் கேட்க, பாருடா, அண்ணன் தம்பிங்கிற உறவு நம்ம 2 பேருக்குள்ள இருக்கா என்ன என்றான் நக்கலாக அவன். தேவராட்சசன் கூறியதை கேட்டு மேலும் அவனை முறைத்தவன், இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ என்னோட அண்ணன் அப்படி இப்படின்னு என்கிட்ட பேசின, இப்போ இப்படி பேசிக்கிட்டு இருக்க. அதான்டா, உன் பேச்சையெல்லாம் நம்பவே கூடாது, நம்புனா நம்ப வச்சு கழுத்து அறுத்துடுவ நீ என்று கூறிவிட்டு சாலையின் புறம் கவனத்தை திருப்பினான் கோபமாக சாணக்கியன். அதன் பிறகு தேவராட்சசன் அவனிடம் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவனின் முகம் முன்பு இருந்ததை விட மிகவும் இறுக்கமாக மாறியது சாணக்கியன் கடைசியாக கூறிய வார்த்தைகளில். அடுத்த காட்சி. வீட்டிற்குள் நுழைந்த திரௌபதி ஆக்ரோஷமாக வீட்டில் இருந்த ஒவ்வொரு பொருட்களையும் அடைத்து உடைத்து கொண்டே நுழைந்தாள். கையில் கிடைக்கும் அனைத்து பொருட்களையும் அவள் தூக்கி எறிந்து தன் ஆக்ரோஷத்தை வெளிக்காட்டி கொண்டிருக்க அவளின் செயலில் வீட்டு வேலையாட்கள் அனைவரும் நடுநடுங்கி போயினர்.
என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் திணறியவர்கள் வேறு வழியின்றி தாரகை மற்றும் கருணாகரன் இருவருக்கும் அழைத்து விஷயத்தை கூறிவிட அவர்கள் இருவரும் அடித்து பிடித்து அங்கு ஓடி வந்தனர். வீட்டிற்குள் நுழையும் பொழுது வீடு இருந்த நிலை கண்டு இருவரும் பயந்து போயினர். என்னப்பா இவ வீட்டை இப்படி பண்ணி வச்சிருக்கா என்று வேகமாக கேட்டவாறே தாரகை வீட்டிற்குள் ஓட தன் மகளின் பின்னால் தன்னால் இயன்ற அளவிற்கு வேகமாக வந்த கருணாகரன், தெரியலையேம்மா, இப்ப திரௌபதி எங்க இருக்கான்னு கூட தெரியலையே என்று திணறியவாறு அவளிடம் பேசிக்கொண்டிருக்க அதற்குள் இவர்களை தடுத்து நிறுத்திய ஒரு வேலையால், அம்மா மேலே ரூம்ல இருக்காங்க ஐயா, மேலே போய் பாருங்க, இன்னமும் ஆக்ரோஷமாக தான் இருக்காங்க போல, யாரையும் கிட்ட நெருங்கவே விடமாட்டாங்க, அவங்க கிட்ட போறதுக்கே பயமா இருக்கு என்றார் அவர். பிரச்சனை என்ன ஏதுன்னு ஏதாவது தெரிஞ்சுதா? எதனால் அவள் இப்படி கோவப்படுறான்னு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா என்று தாரகை அவரிடம் விசாரிக்க அவசர அவசரமாக விபினேஷ் அப்பொழுதுதான் வீட்டிற்குள் ஓடி வந்தவன், மேடம் என்று மூச்சு வாங்க அவர்கள் முன்பு வந்து நின்றான். அவனை கண்ட தாரகை, என்ன விபி இப்படி ஓடி வர? நீ எப்பயும் அவ கூட தானே இருப்ப, இன்னைக்கு என்ன நீ இப்பதான் இங்கே வர? அவ வேற இவ்வளோ கோவமா இருக்கா, என்ன பிரச்சனை இங்க என்று தாரகை கேட்க, இன்னைக்கு டெண்டர் ரிசல்ட் தெரிஞ்சுக்க போகிற இடத்துல பெரிய பிரச்சனையாயிடுச்சு மேடம் என்றான் அவன் மூச்சு வாங்கி கொண்டே. அவன் கூறியதை கேட்டு புரியாமல் அவனை பார்த்தனர் இருவரும். என்ன ஆச்சு? அங்கே என்ன அப்படி பிரச்சனை நடந்தது? ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கிடைக்கலையா? அதனால தான் இவ இவ்வளோ கோவப்படுறாளா என்று கருணாகரன் கேட்க, ஐயோ சார், அது இல்லை, ப்ராஜெக்ட் நம்மளுக்கு தான் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த வாட்டி நம்ம மட்டும் தனியாக அந்த ப்ராஜெக்டை எடுத்து பண்ண போகிறது இல்லை, நம்ம கூட த ராயல் ஆஃப் கேலக்ஸி எம்என்சியும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் தான் அந்த ப்ராஜெக்டை முடிக்க போகிறாங்க என்று அவன் கூற அதை கேட்டு தாரகை மற்றும் கருணாகரன் இருவரின் விழிகளும் ஆச்சரியத்தில் விரிந்தது. ஹே வாவ், இது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம், இதுக்கு எதுக்கு அவள் கோவப்படுறா? இந்த கம்பெனி கூட நம்ம பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறதுல நம்மளுக்கு தானே பெருமை என்று தாரகை கேட்க, ஐயோ மேடம், த ராயல் ஆஃப் கேலக்ஸி எம்என்சியோடைய மேனேஜிங் டைரக்டர் யார் தெரியுமா என்று அவன் இடைநிறுத்த, யாரு என்றார் புரியாமல் கருணாகரன். அதில் பயத்தில் எச்சிலே விழுங்கி கொண்டவன், ஏரன் தேவராஜன் சார் தான் த ராயல் ஆஃப் கேலக்ஸி எம்என்சி மேனேஜிங் டைரக்டர் என்றான் அவன் பதட்டத்துடன். அவன் கூறியதை கேட்டு தாரகை மற்றும் கருணாகரன் இருவருக்கும் நெஞ்சம் தூக்கி வாரி போட்டது. வாட், என்ன சொல்ற? ஏரன் தேவராட்சசன் தான் அந்த கம்பெனியோட எம்டியா என்று நம்ப முடியாமல் தாரகை கேட்க, ஆமாம் மேடம், நம்ம 2 கம்பெனிஸும் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரே அமௌண்ட் தான் கோட் பண்ணியிருக்கோம். எந்த டிஃப்ரென்ஸும் இல்லாததுனால தான் 2 பேரும் சேர்ந்து இந்த பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. மேடம்க்கு இதில் விருப்பமே கிடையாது. அவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது தேவராட்சசன் சாருக்கும் இவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. அதனால் என்னால் அவர் கூட சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை பண்ண முடியாதுன்னு அவங்க அங்கேயே சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் இவங்களோட கோபத்தை தூண்டி விடுற மாதிரி பேசிட்டாரு என்று தேவராட்சசன் என்ன பேசினான் என்பதை விபினேஷ் ஒன்று விடாமல் தாரகை மற்றும் கருணாகரன் இருவரிடமும் கூற அதை கேட்டு இருவருக்கும் கோபத்தில் முகம் சிவந்தது. ஹவ் டேர், எவ்வளவு தைரியம் இருந்தா, எவ்வளவு திமிர் இருந்தா அவன் இப்படி பேசியிருப்பான்? எப்படி திரௌபதியை மட்டும் தட்டுற மாதிரி அவன் பேசலாம் என்று தாரகை கோபமாக கத்த, திரௌபதி மேடமாலேயே அவர் பேசினதை ஏற்றுக்க முடியல மேடம். அவங்க ஆனால் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி அவர் கூட சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டுட்டாங்க. ஆனாலும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கோபம் அடங்கலை. அவர் பேசின வார்த்தையெல்லாம் இன்னும் அவங்களுக்கு கோபத்தை தான் அதிகமாகி விட்டுருக்கு போல. அதனால தான் வீட்டுக்கு வந்த உடனே இப்படி நடந்துக்கிறாங்க என்று விபினேஷ் கூறி முடிக்க, மேலும் திரௌபதியின் அறையிலிருந்து பொருட்கள் உடையும் சத்தம் கேட்டது. அதில் தாரகை வேகமாய் அவள் அறையை நோக்கி ஓட கருணாகரனும் விபினேஷும் அவள் பின்னே ஓடினர் திரௌபதியை காண்பதற்காக. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். தேவ ராட்சசனோ தேவ ரட்சகனோ பாகம் 54. தாரகை மற்றும் கருணாகரன் என்ன பிரச்சனை நடந்தது என்று விபினேஷிடம் விசாரித்து கொண்டிருக்க, அவனும் தேவராட்சசன் மற்றும் சாணக்கியன் இருவரும் திரௌபதியை சந்தித்ததையும் தேவராட்சசன் அவளை மிகவும் மட்டமாக பேசியதையும் ஒன்று விடாமல் அவர்கள் இருவரும் கூறிடுவ. அதை கேட்டு இருவருக்கும் கோபம் பொங்கி வந்தது. தாரகையோ கோபத்தில் காய்ச்சி மூச்சிட்டு கத்திக்கொண்டிருக்க, அந்நேரம் மேலே திரௌபதி அறையிலிருந்து பொருட்கள் அனைத்தும் உடையும் சத்தம் கேட்டது. அதில் இருவரும் அதற்கு மேல் ஒரு நொடி கூட தாமதிக்காமல் வேகமாய் திரௌபதி அறையை நோக்கி ஓடினார்கள். அறை கதவு பூட்டப்பட்டிருக்க வெளியே கதவை ஆக்ரோஷமாக தட்டத் தொடங்கினாள் தாரகை. திரௌபதி, முதல்ல கதவு தர, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? வீட்டையே அலங்கோலமாக்கி வச்சிருக்க.
அவன் ஏதோ பேசுனாங்கிறதுக்காக நீ இப்படி பைத்தியக்காரத்தனமாக நடந்துக்குவியா? முதல்ல கதவை திறடி என்று தாரகை ஒரு புறம் கத்த, அம்மாடி, அந்த தேவராட்சசன் என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும், நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத. நீ தான் அந்த ப்ராஜெக்டே எடுத்து பண்ணுறன்னு சொல்லி ஒத்துக்கிட்டல, நீ நல்லபடியாக அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு காட்டுமா. அதுவே அந்த தேவராட்சசன் முகத்தில் செருப்பால் அடித்த மாதிரி ஆகும். தயவு செஞ்சு இப்படி கோவப்பட்டு உன்னை நீயே வருத்திக்காத. முதல்ல கதவை திறமா என்று கருணாகரன் ஒரு புறம் கத்த, மேடம் ப்ளீஸ் மேடம், கதவை ஓப்பன் பண்ணுங்க. இங்கே பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு பயமாக இருக்கு என்று விபினேஷ் ஒரு புறம் கத்தி கொண்டிருந்தான். வெகுநேரம் அனைவரும் அவளை அழைத்தும் எந்த பயனும் இல்லாமல் போகவே கருணாகரனோ, ஆளை கூட்டிட்டு வந்து கதவை உடைப்பா, உள்ள வேற அவ ஏதாவது பண்ணிக்க போறா என்றார் பயத்துடன். அந்நேரம் சட்டென்று அறை கதவு திறந்தது. அதில் அனைவரும் அதிர்ச்சியுடன் ஒருவரை மற்றொருவர் பார்த்து கொண்டு வேகமாக அறைக்குள் நுழைய அனைத்து பொருட்களும் உடைந்து திரைசீலைகள் அனைத்தும் கிழிக்கப்பட்டு அவளின் அறையே அலங்கோலமாக இருக்க, சாய்வு நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தவாறு கண்களை இறுக மூடி அமர்ந்திருந்தாள் திரௌபதி. தலைமுடி கலைந்து ஆக்ரோஷத்தில் பார்ப்பதற்கு ஏதோ பைத்தியக்காரி போல் இருந்தாள் மங்கை. அவளை அந்நிலையில் கண்ட பின்பு கருணாகரனுக்கு மூச்சை விட முடியவில்லை. ஐயோ, என்னம்மா இப்படி பண்ணி வச்சிருக்க என்று கூறியவரை வேகமாய் அவர் அவளை நெருங்க முற்பட தன் தந்தையை தடுத்து நிறுத்திய தாரகை, கீழே பொருளெல்லாம் உடஞ்சிருக்குப்பா, கண்ணாடி வேற இதில் இருக்கு, இருங்க ஒரு நிமிஷம் என்று அவரை தடுத்து நிறுத்தி வேகமாய் உடைந்திருந்த கண்ணாடி பொருட்களை எல்லாம் அப்புறப்படுத்த தொடங்கினாள். அதன் பின்பு கருணாகரன் வேகமாய் திரௌபதியை நெருங்கியவர், திரௌபதி என்னம்மா என்று அவளை பரிதவிப்புடன் அழைக்க, அவளோ தன் நிலையிலிருந்து மாறாமல் இன்னும் கண்மூடித்தான் அமர்ந்திருந்தாள். தாரகையோ ஆக்ரோஷமாக அவளை நெருங்கியவள் அவளை இழுத்து நிற்க வைத்து ஓங்கி அவள் கன்னத்தில் ஒரு அறை விட்டாள். அப்பொழுதும் திரௌபதியிடம் எந்த இடர்வினையும் இல்லை. வெறித்த பார்வையுடன் தலையை கீழே குனிந்து நின்று இருந்தாள் அவள். அவள் கண்கள் இரத்த சிவப்பாக பார்ப்பதற்கே கொடூரமாய் காட்சியளித்தது. விபினேஷோ அவளின் செயலில் அதிர்ந்து போனவன், மேடம் என்ன மேடம் நீங்க, அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் இப்படி அவங்களை காயப்படுத்துறீங்க என்று திரௌபதிக்கு ஆதரவாக தாரகையிடம் பேச, நீ பேசாத, அமைதியாரு, இவளுக்கெல்லாம் இப்படி 4 போட்டு போட்டாதான் சரியா இருக்கும். என்ன ஆட்டம் ஆட்றா பாரு, கொஞ்சம் விட்டுருந்தா இவளுக்கே இது ஆபத்தாகி இருக்கும். இவ்வளோ பொருளை உடைச்சிருக்கா, ஏதாவது ஒன்று இவன் மேலே பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் சொல்லு என்று தாரகை ஆக்ரோஷமாக கத்த, அவனை ஜெயிக்கணும் என்றால் அந்த இடமே அதிரும் வகையில் இன்னும் வெறித்த பார்வையுடன் தலை குனிந்த வண்ணம் உருமலாக திரௌபதி. அவள் கூறியதை கேட்ட அனைவரும் அவளை புரியாமல் பார்த்தனர். அவனை ஜெயிக்கணும், நான் அவனை ஜெயிக்கணும், அவன் என்கிட்ட தோத்து போகணும், அவனை நான் ஜெயிக்கணும் என்று அவள் பைத்தியக்காரி போல் கூறியதை திருப்பி திருப்பி கூறிக்கொண்டிருக்க, திரௌபதி என்னடி பேசிட்டு இருக்க நீ, இங்க பாரு, என்ன பாரு முதல்ல என்று அவளை பிடித்து உழுக்க துவங்கினாள் தாரகை. ஆனால் அப்பொழுதும் அவளிடம் எந்த மாற்றமும் இல்லை. இன்னும் அதே வார்த்தைகளைத்தான் திருப்பி திருப்பி கூறிக்கொண்டிருந்தாள் அவள். அவள் நிலை கண்டு தாரகை பயந்து போய் தன் தந்தையை பயத்துடன் பார்க்க, கண்களால் தான் பார்த்து கொள்கிறேன் என்று அவளுக்கு சமாதானம் கூறிவிட்டு திரௌபதியை நெருங்கிய கருணாகரன் தாரகையிடமிருந்து அவளை பிரித்து அவள் முகத்தை நிமிர்த்தினார். நீ அவனை ஜெயிப்படா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, நீ கண்டிப்பாக ஜெயிச்சிருவ. ஆனால் இப்போ நீ இப்படி இருக்கிறது கொஞ்சம் கூட சரி கிடையாது. நீ இப்படி இருந்தால் அவனை எப்படி உன்னால் ஜெயிக்க முடியும்? அவன் உனக்கு எந்த இடையூறும் பண்ணாமலோ அதை நீ தெரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ தான் நீ அவனை ஜெயிச்சதா அர்த்தம். இதை மட்டும் உன் மண்டையில் ஏற்றிக்கோ. நீ இப்படியே இருந்தால் எதுவுமே மாறாத திரௌபதி என்று அவள் மனநிலையை மாற்றும் வகையில் கருணாகரன் பேச ஆரம்பிக்க, தாரகை தன் தந்தையின் வார்த்தைகளுக்கு அர்த்தத்தை புரிந்து கொண்டு அவளும் அதையே அவளிடம் பேச துவங்கினாள். அப்பா சொல்கிறது தான் உண்மை. நீ இப்படி பைத்தியக்காரி மாதிரி உன்னையே நீ காயப்படுத்திக்கிட்டு இருந்தா அவன் உன்னை ஜெயிச்சிட்டதா அர்த்தமாகிடும் என்று அவள் கூறி முடிக்கவில்லை. அடுத்த நொடி அவள் கழுத்து திரௌபதியின் கரங்களில் சிறைப்பட்டிருந்தது. அவளின் இந்த செயலை எதிர்பாராமல் அனைவரும் அதிர்ந்து போக, தாரகையை மூச்சுவிட முடியாமல் திணறத் துவங்கினாள் திரௌபதியின் கை தந்த இறுக்கத்தில். மேடம் என்ன பண்றீங்க, முதல்ல அவங்களை விடுங்க என்று விபினேஷ் அவர்களே ஒரு புறம் இழுக்க, கருணாகரனோ வேகமாய் அவளை தாரகையின் பிடியிலிருந்து விலக்கினார். என்னம்மா நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இது உன் குணமே கிடையாது, ஏன் இப்படியெல்லாம் பண்ற நீ என்று அவர் ஒரு புறம் வேதனையாக கேட்க, நான் அவன்கிட்ட தோத்து போயிடுவேன்னு வாய் வார்த்தையாக கூட யாரும் சொல்லக்கூடாது, சொல்லவே கூடாது என்று ஆங்காரமாய் கர்ஜிக்க, அவளின் கர்ஜனையைக் கண்டு அனைவரும் பயந்து போயினர். எப்படி இருந்த பெண் இப்படி மாறிவிட்டாளே, பூவிலும் மென்மையானவளை இப்படி ராட்சசி போல் அவன் மாற்றிவிட்டானே என்று நினைக்கும் பொழுதே தேவராட்சசனின் மீது கோபம் பொங்கி வந்தது கருணாகரன் மற்றும் தாரகைக்கு. சரி, இனிமேல் நான் அந்த வார்த்தையை சொல்லலை,
நான் மட்டும் இல்லை, யாருமே சொல்ல மாட்டாங்க. போதுமா? ஆனால் நீ ஜெயிக்கணும். இதை மட்டும் மனசில் வச்சுக்கோ. முதல்ல இது எல்லாத்தையும் தூக்கி போடு. நீ ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணு. இப்படி லூஸ் மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத என்று கழுத்தை நீவிக்கொண்டே பேச முடியாமல் தாரகை பேச திரௌபதி அமைதியாக மீண்டும் அந்த நாற்காலியில் அமர்ந்தவள் கண்மூடி விட்டாள். சிறிது நேரம் அவள் யோசிக்கட்டும் என்று நினைத்த கருணாகரன் வேலையாட்களை அழைத்து அந்த அறையை சுத்தம் செய்துவிட்டு அவளை எந்த தொந்தரவும் செய்யாமல் அறையிலிருந்து வெளியேறுமாறு கூறிவிட்டு தன் மகளை அழைத்து கொண்டு அங்கிருந்து நகர, தாரகையோ திரௌபதியுடன் அவளுக்கு துணையாக இருப்பதாக கூற, இல்லைம்மா, அவளை இந்த நேரம் தனிமையில விடுறது தான் நல்லது. என்னோட ஆட்கள் இங்கே தான் இருக்காங்க. அவளை கண்காணிச்சிட்டு தான் இருப்பாங்க. அவன் எதுவும் தப்பாக பண்ணிக்க மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ என் கூட வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். அவளை கொஞ்சம் தனியாக விடுவோம் என்று அவர் கூற, அதற்கு சரி என்று தலையசைத்த தாரகை விபினேஷை பார்த்தாள். அப்போ கொஞ்சம் சரியாக வர வரைக்கும் நீயே பிஸ்னஸை பார்த்துக்கோ விபி. அப்பா உனக்கே ஹெல்ப் பண்ணுவார் என்றாள் வேண்டுகோளாக. ஐயோ, என்ன மேடம், ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க? செய்யின்னு சொன்னால் செய்ய போகிறேன். அதுக்கு எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? மேடம் சரியாகி வர வரைக்கும் நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஒரு பிரச்சனையும் இல்லை என்று அவர்களின் நிலை உணர்ந்து பேச நன்றி பெருக்குடன் அவளை பார்த்தவன் தன் தந்தையை அழைத்து கொண்டு திரௌபதியின் வீட்டிலிருந்து வெளியேறினாள் நிலையற்ற மனதுடன் மங்கை. அடுத்த காட்சி. பறந்து விரிந்திருந்த அந்த அரண்மனை போன்ற வீட்டில் வெளியே இருந்து யார் பார்த்தாலும் இதை கட்டியுள்ளவன் கோடீஸ்வரர்களுக்கே அதிபதியாக இருப்பவன் என்றுதான் எண்ணிப்பார்கள். அந்த அளவிற்கு காட்சியளித்தது அந்த ஆடம்பர மாளிகை. வெள்ளை நிற பளிங்கு கற்களால் கட்டப்பட்டு பார்ப்பதற்கு சர்வ அலங்காரத்துடன் காட்சியளித்து கொண்டிருந்தது அந்த மாளிகை. அந்த வீட்டினுள் வேலை செய்வதற்கு என்று பல நூறு வேலையாட்கள் இருந்தனர். அவ்வளவு பெரிய அரண்மனையை பராமரிப்பது என்பது சுலபமான காரியம் இல்லை என்பதால் அதற்காகவே பல வேலையாட்கள் வேலையில் அமர்த்தப்பட்டிருந்தனர். வீட்டை சுற்றி தேவராட்சச படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அந்த அவ்வளவு பெரிய அரண்மனையின் 3வது தளத்தில் தன் அறையில் சாய்வு நாற்காலியில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்த வண்ணம் கருப்பு வண்ண சட்டையின் முன் இருந்த 2 பட்டன்களை கழட்டி விட்டு கொண்டு கையில் இருந்த மதுபானத்தை வாயில் சரித்த வண்ணம் அந்த கண்ணாடி சுவற்றின் வெளியே இலக்கே இல்லாமல் பானத்தை விரித்து கொண்டிருந்தான் தேவராட்சசன். அவன் எண்ணங்கள் யாவும் திரௌபதியையே சுற்றி வலம் வந்து கொண்டிருந்தது. கையில் இருந்த மதுபானம் முழுவதும் காலியானது கூட தெரியாமல் அவன் கண்கள் இரண்டும் இன்னும் தொலைதூரத்தை வெறித்து கொண்டிருக்க, அந்நேரம் அவன் அறைக்கதவை தட்டிக்கொண்டு அந்த அறைக்குள் நுழைந்தான் சாணக்கியன். அவனின் வருகையை உணர்ந்தாலும் அவன் புறம் திரும்பி பார்க்கவில்லை தேவராட்சசன். அவனின் முன்பு நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு வந்து நின்ற சாணக்கியன், என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அடுத்த திரௌபதியை எப்படியெல்லாம் காயப்படுத்தலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா என்று பற்களை கடித்து வார்த்தைகளை அழுத்தமாக உச்சரிக்க, தேவராட்சசனோ திரும்பி அவனை ஒரு பார்வை பார்த்தான். அவனின் பார்வையில் சாணக்கியனின் இதயம் கூட ஒரு நொடி நின்று துடித்தது என்றுதான் கூற வேண்டும். அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.